ஓம் ஸ்ரீ சாய்ராம். நவம்பர் 28, 2025. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். அரட்டை அடிப்பதையும் பிதற்றிக்கொண்டு திரிவதையும் தவிர்ப்பதற்கு பேச்சிற்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். நாவை கட்டுக்குள் வைத்திருங்கள். உங்களுக்கு பேச தோன்றுவதையெல்லாம் பேசாமல் பேச்சை வெகுவாக குறைத்து விடுங்கள். மௌனம் உங்களுடைய சக்தியை அதிகரிக்கும். நீங்கள் இதை நீண்ட நேர தியானத்தின் மூலம் பெற முடியும். பரிசுத்தமான பிரேமை நிறைந்தவர்களாக இருங்கள். பின்னர் உங்களுடைய வார்த்தைகள் பிரேமையை பரப்பும். அவை வேதனைப்படுபவர்களுக்கு அருமருந்தாக, இனிமையாக, இதமாக இருக்கும். ஓம் என்பது அனைத்து உலகங்களிலும் இருக்கும் எல்லா ஒளிகளுக்கும் அடிப்படையாக விளங்குகிறது. பிரேமையை வளர்த்து கொள்வதற்கான மிகச்சிறந்த முறை நாமஸ்மரணை, அல்லது அதற்கும் மேலாக உங்களுடைய நேரத்தை பிரணவோபாசனையில் செலவிடுங்கள். ஓம் என்பது படைப்பின் தோற்றுவாயாகும். அதுவே மூலாதாரம், வாழ்வாதாரம் மற்றும் சக்தி ஆதாரம் ஆகும். அதுவே எல்லா உயிரினங்களின் பிராணன். எவ்வாறு ஹார்மோனியத்தின் கட்டைகளின் வழியாக செலுத்தப்படும் காற்று சரிகம பதனி என சப்த ஸ்வரங்களாக வெளிப்படுகிறதோ அதை போன்று ஓம் ஒன்றுதான் அனைத்து உலகங்களிலும் இருக்கும் எல்லா ஒளிகளுக்கும் அடிப்படையாகும். அதன் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு அதை உச்சரிப்பதை கடைப்பிடியுங்கள். தெய்வீக அருளுரை, நவம்பர் 23, 1966. எப்போதும் இறை நாமஸ்மரணை செய்து கொண்டே இருங்கள். எக்காலத்திலும் நீங்கள் ஒருபோதும் அவனை மறக்க முடியாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.